அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திருக்குறள் 318. தன்னுயிர் கிண்ணாமை தானறிவான் என்கொலோ மண்ணுயிர் கிண்ணா செயல். பிறர் தரும் துன்பத்தில் தனக்கேற்படும் துன்பத்தை உணர்ந்தவன் அந்த துன்பத்தை பிற உயிர்களுக்கு தரவும் கூடாதல்லவா என்ற கலைஞர் ஐயாவின் உரையிலிருந்து சொல்லிக்கொண்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கதை முகநூலில் கேட்டது தான். ஒரு ராஜா நகரவலம் வந்துக்கிட்டு இருக்காரு. நகரவலம் வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஆற்று நதிக்கரை இருக்குது. அது இடத்துல ஒரு நல்ல காலி இடம் ஒன்று நல்லா அகலமாக இருக்குது. அதில் ஒரு குடில் போட்டு ஒரு மூதாட்டி மட்டும் உட்காந்துருக்காங்க. அவங்கள்ட்ட என்ன ஏதுன்னு கேட்கும்போது, நான் தான் இந்த இருக்கிறேன், என்னோட இடம் தான் அப்படின்னு சொன்னோடனே, இவருக்கு அரண்மனைக்கு போனோன்னே இந்த அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரம்மியமாக இருக்குது, இதில் நம்ம ஒரு சின்ன அரண்மனை பங்களா மாதிரி கட்டி இதில் நம்ம வாழ்ந்தால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற இதில் மன்னர்களை, அவங்க கூட இருக்கிற மன்னர்கள் மந்திரிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் அந்த இடத்த வாங்குறதுக்கு கேளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. மந்திரிமார்கள் பணியாளர்கள்லாம் கேட்கும்போது, அந்த இடத்த நான் தரமாட்டேன், இது எங்கள் வீடு பரம்பரை இருக்கிற இடம், நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தரமாட்டேன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுது. இப்படி 2-3 தடவை வைக்கும்போது தரமாட்டேன் ரொம்ப உரிமையாக அது சொல்லும் போது என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு கட்டத்தில் மன்னர் என்ன செய்கிறாரு, அந்த பாட்டியம்மாவை தூக்கி வேறு ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த இடத்த நம்ம எழுதி வாங்கிடுங்க, நம்ம அரண்மனை கட்டணும்னு சொல்லி முடிச்சுட்டார். ஒரு இது மாதிரி நடந்துருது. ஒரு அரண்மனை கட்டியாச்சு. கட்டி முடிச்சிட்டாரு. இதுக்கிடையில் அந்த பாட்டி அங்கே இருக்கிற ஒரு துறவிக்கிட்ட போய், இந்த ஒரு முனிவர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி மன்னர் என்னை ஏமாற்றிட்டாங்க, இப்படி நான் வாழ்ந்த இடத்த அவங்க அரண்மனை கட்டிட்டு என்கிட்ட இடத்த பிடிங்கிட்டாங்க அப்படின்றாரு. அப்படியான்னு சொன்னோன்னே, இது கொஞ்சம் காலத்தில் அந்த அரசரே அந்த துறவிக்கிட்ட முனிவர்கிட்ட நீங்கள் அரண்மனையை பார்க்க வர நான் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறபோது, அப்படியா சரி வரேன்னு சொல்கிறாரு. சரின்னு அங்கே போகும்போது அந்த முனிவர் ஒரு கழுதைக்கு மேலே சாக்கு மூட்டையை வச்சு கொண்டு போகிறாரு. என்னடா நான் அரண்மனையை பார்க்கறதுக்கு கூட்டு வந்தேங்கன்னா அவர் கழுதையை கூட்டிகிட்டு வராரு அப்படின்னு சொன்னோன்னே, உள்ளே என்ன அப்படின்னு சுற்றி பார்த்துட்டு, எனக்கு இந்த இடத்துல எனக்கு ஒரு பொருள் என்ன சாப்பிட்றீங்க, என்ன வேணும்னு கேட்கும்போது, எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறார். என்னென்னா, ஒரு சாக்கு கொடுத்து இந்த சாக்கு ஃபுல்லாக இங்கே இருக்கிற மண் அள்ளி அதில் வை அப்படின்னு சொல்கிறார். மண் அள்ளி வச்சுட்டு, இது என்னென்ன யோசனை பண்ணுறாரு அரசர். என்ன மண்ணை கேட்குறாரு, சரி பரவாயில்லன்ட்டு கொஞ்சம் மண் அள்ளி அதில் வச்சுட்டு சாக்கு ஃபுல்லாக திறப்பிட்டு அந்த மன்னர் அந்த சாக்கு மூடையை தூக்கி இந்த கழுதை மேலே வை அப்படிங்கிறார். அந்த சாக்கு மூடையில் சாக்கை தூக்கி வைக்க பார்த்தாங்கன்னா அந்த சாக்கை அவரால் தூக்கவே முடியல. ரொம்ப வெயிட்டாக இருக்குது, அதை தூக்கி வைக்க முடியல. இந்த சாக்கு மூடையில் இருக்கிற இந்த மண்ணையும் உன்னால் தூக்கி இந்த கழுதை மேலே வைக்க முடியல, இது சுமக்க முடியல. இவ்வளோ பெரிய இந்த இடத்த நீ தூக்கிட்டு போக முடியுமா, சொந்தம் கொண்டாட முடியுமா, அது வேற ஒருத்தருடைய இடத்த நீ சொந்தம் கொண்டாடுறிய, உனக்கு கொஞ்சமாவது இருக்கா அப்படிங்கிறவன் அந்த முனிவர் சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்போ தான் யோசனை பண்ணுறாரு அரசன், ஓஹோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, அதுக்கு தான் கழுதையை கொண்டுட்டு வந்திருக்காரோ அப்படிங்கிற அந்த விஷயத்தை உணர்ந்து அந்த பாட்டியை அந்த இடத்த திருப்பி கொடுத்தாரு அந்த அரசர். இப்படியாக தான் இந்த நமக்கு ஏற்படுற துன்பத்தையும் நம்ம பிறருக்கு ஏற்படாதவாறு பார்த்துக்கொள்ளணும் அப்படிங்கிற இந்த விஷயத்தை சொல்லி இன்றைய திருக்குறள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி. செலி அன்போடு சேசபுரம்.